வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி திருவருட் பயனில் 89வது குறள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். வாசி இடை நிற்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதுக்கான பாடல் என்ன அப்படின்னா, ஆசின்ன வா நாப்பன் அடையாது அருளினால் வாசி இடை நிற்கை வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ துரோதானத்தை குறிப்பதாகிய இந்த நகாரத்திற்கும் அருளை குறிப்பதாகிய வகாரத்திற்கும் இடையே இந்த ஆண்மை எழுத்தாகிய யகாரம் நில்லாமல். அப்போ என்ன அர்த்தம் இதில்? அதாவது இப்போ சிவாய நம அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே இந்த இடத்துல வா அப்படிங்கிற அந்த அருள் சக்தியை குறிக்கி, அதுக்கும் நம அப்படிங்கிற அந்த நா அப்படிங்கிற அந்த ஒரு அந்த துரோதான சக்திக்கும் இடையில் இந்த யா அப்படிங்கிற இந்த உயிர் ஆண்மை எழுத்தாகிய அந்த யகாரம் நிற்காம அவ்வகாரத்திற்கும் சிவத்தை குறிப்பதாகிய சிகாரத்திற்கும் இடையில் நிற்றலே முக்தி முறையாகும். இப்போது சிவாய அப்படிங்கிறது முக்தி பஞ்சாக்கரம்னு நம்ம பார்த்தோம். சிவாய சிவாய அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் சிவாய சிவாயன்னு ஓதிக்கொண்டே நம்ம இருக்கும்போது அந்த சிவத்துக்கும் அந்த வாவாகிய அவருடைய அருள் சக்திக்கும் இடையே அந்த யாவாகிய அந்த உயிர் வந்துடும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அந்த அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வகாரம் மீன் அந்த அருள், அந்த அருளுக்கும் சிவத்தை குறிப்பதாகிய சிகாரத்துக்கும் இடையில் நிற்றலே முக்தி முறை அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன அப்படின்னா, இந்த சிவாய நம என திருவைந்தெழுத்தை சிகாரம் முதலாக வைத்து நாம் ஓதும் போது ஆண்மை எழுத்தாகிய யகாரம் நகாரத்திற்கும் பகாரத்துக்கும் இடையே நிற்கிறது. அப்படி தானே நிற்கிது சிவாய நம. அதில் இப்போ யாங்கிற அந்த உயிர் வாக்கும் நமக்கும் இடையில இருக்குது இல்லையா? அப்போ அந்த வா அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த வகாரங்கிறது அருளை குறிக்குது. நம அப்படிங்கிற அந்த நாக்கு நடுவில் தான் நாக்கும் வாவுக்கும் நடுவில் இந்த யானிக்குது. நாங்கிறது துரோதான சக்தியை குறிக்குது. அதுதான் இங்கே கொடுக்காங்க. சிவாயனம என திருவைந்தெழுத்தை சிகாரம் முதலாக சிவாயனம அப்போ சீன்னு தொடங்குது, சிகாரம் முதலாக வைத்து நாம் ஓதும் போது ஆண்மை எழுத்தாகிய அந்த யகாரம்னா யா அந்த உயிரை குறிக்குது. யகாரமானது நகாரத்திற்கும் அந்த நமேல உள்ள நகாரத்திற்கும் அந்த வகாரத்துக்கும் இடையே நிற்கிறது. அது வேண்டா என இங்கு விளக்கப்பட்டது. அவ்வாறு விளக்குவதற்கான காரணம் இங்கு அறியத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அது வேண்டாம் அப்படின்னு விளக்குறாங்க. அதுக்கு காரணத்தை இங்கே நமக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஏன்னா முக்தி பஞ்சாக்கரம் சிவாய அதுதான் முக்தி பஞ்சாக்கரம். இந்த சிவாய நம அப்படிங்கிறது நமக்கு சூக்கும பஞ்சாக்கரம். அது வேண்டான்னு சொல்கிறாங்க. என்னங்கிறத பார்க்குறோம். அதாவது நகாரம் சகல நிலையை குறிக்கும் என்பதும் வகாரம் அருள் நிலையை குறிக்கும் என்பதும் நாம் அறிந்தது. அப்போ நகாரம் அப்படிங்கிறது நமக்கு துரோதான சக்தி. நம்முடைய சகல நிலையில் தான் அந்த துரோதான சக்தியாக நமக்கு செயலை நமக்கு செய்யுது. அப்போ நகாரம் சகல நிலையை குறிக்கும். வகாரம் அப்படிங்கிறது இறைவனுடைய திருவருள் அருள் நிலையை குறிக்கும் என்பதும் நாம் அறிந்தது. சகல நிலை என்பது பாசஞானம் விளங்கும் நிலை. இப்போ நம்ம சகல நிலையில் தான் நாம் இருக்கோம். இந்த ஐம்புலன்கள் வழியாக ஐம்பொறி வாயிலாக நாம் இந்த உலக அறிவோட உலக விஷயங்களை நம்ம அறிகிறோம் இல்லையா? அது நமக்கு அதாவது உலக அறிவை நம்ம உலக அறிவை நம்மளுடைய இந்த கருவிகரணங்களை கொண்டு அதை கொண்டு நம்ம அறிவது தான் இங்கே பாசஞானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த சகல நிலை என்பது பாசஞானம் விளங்கும் நிலையாகும். ஆனால் அருள்நிலை என்பது பதிஞானம் விளங்கும் நிலை. சரிங்களா? இறைவனுடைய ஞானம். சகல நிலை அருள்நிலை என்னும் இவ்விரண்டிற்கும் இடைப்பட்டது பசுஞான நிலை. சரிங்களா? அது பசுஞானம். 3 ஞானம் இருக்கு இல்லையா? அதாவது பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் அப்படின்னு இதில் வரும். அந்த பசுஞானத்தை இங்கே சொல்கிறாங்க. அதாவது பசுவாகிய தன்னையே பெரும்பொருளாக கருதி நான் முதல் என உணர்வதும் நான் சிவனுக்கு சமம் என உணர்வதும் ஆகிய நிலையே பசுஞான நிலையாகும். அதாவது அதுக்கு பாசஞானம் நீங்கி பசுஞானம் இந்த உயிருக்கு வந்த உடனே அந்த உயிர் எப்படி நினைக்குதான், நான் முதல், நான் தான் முதல், நான் சிவனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி அது அப்படி உணர்றது தான் இந்த பசுஞானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இவ்வாறு உணர்வது உண்மை உணர்வு ஆகாது. இது பதிஞானத்திற்கு உணர்வதற்கு அந்த பதிஞானத்தை உணர்வதற்கு முன்னே தோன்றுகின்ற ஒரு இடைப்பட்ட அனுபவ நிலை.
சரிங்களா? இப்போ நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது நான் வந்து சிவத்துக்கு சமம், இப்போ நம்ம தான் கடவுள் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? நான் வந்து கடவுள் அல்லது நான் சிவத்துக்கு சமம் அப்படிலாம் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து பசுஞானம். சரிங்களா? அந்த பசுஞானம் அப்படிங்கிறது இந்த பதிஞானம் உணர்வதற்கு முன்னே தோன்றுகின்ற ஒரு இடைப்பட்ட ஒரு அனுபவ நிலை அது. சரிங்களா? அதுவும் ஒரு இடைப்பட்ட நிலை, அனுபவ நிலை. இப்பசுஞானம் நீங்குதற்கு உரிய நிலையாதலின், இந்த பசுஞானம் நீங்குதற்குரிய நிலையாதலின் யகாரம் ந வா நாப்பன் அடைய வேண்டாம் என இங்கு விளக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த பசுவானது அந்த அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்பசு ஞானம் அந்த அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்பசு ஞானம் நீங்குதற்கு உரிய நிலை. இந்த பசுஞானம் நீங்கணும், அப்போ தான் பதிஞானம் வரும் நமக்கு. சரிங்களா? முதல்ல பாசஞானம் நீங்கும், அடுத்து பசுஞானம் நீங்கணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு பதிஞானம் வரணும் அப்படிங்கிறத அவங்க வந்து நமக்கு இங்கே எடுத்து சொல்கிறாங்க. அதனால தான் இந்த யகாரம், அந்த யா அப்படிங்கிறது அந்த நேங்கிற திரோதான சக்திக்கும் வாங்குகிற அருள் சக்திக்கும் அந்த நாப்பன் அடைய வேண்டாம் அப்படின்னு இங்கே வந்து விளக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ ஞான நெறியில் செல்லுங்காலத்தில் உயிர் கருவிக்கரணங்களை தன்னின் வேறாக கண்டு அப்போ அவற்றால் வரும் பாச ஞானத்தினின்று நீங்கினாலும், அதாவது இப்போ நாம் இந்த ஞான நெறியில் செல்லும் காலத்தில் இந்த உயிரானது இந்த கருவி கரணங்களை எல்லாம் தன்னில் வேறாக கண்டு, இப்போ நம்முடைய உடல் ஐம்பொறிகள் இது எல்லாமே நம்முடைய கருவி கரணங்கள் இதெல்லாம் தன்னின் வேறாக அது காணுது. நான் இந்த கருவி காரணம் இல்லை அப்படிலாம் அது ஒன்று உணர்ந்து அவற்றால் வரும் அந்த பாச ஞானத்திலிருந்து நீங்கும். அப்படி நீங்கினாலும் ஆணவ மலத்தினுடைய அந்த வாசனை காரணமாக பதிஞானமாகிய திருவருளை அது வந்து உணராது நிற்கும். மீண்டும் அந்த ஆணவ மலத்தினுடைய அந்த வாசனை இருக்குது, அதனால் அந்த பதிஞானத்தை அதால் பெற முடியாது அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆணவ மலத்தின் வாசனை காரணமாக பதிஞானமாகிய திருவருளை உணராது நிற்கும். அம்மல வாசனை உயிருக்கு நான் என்னும் செருக்கினை உண்டாக்கி மேற்கூறியவாறு நான் சிவத்துக்கு சமம் அப்படிங்கிற அந்த பசுஞான நிலைகளை வந்து அது அடைவிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது முதல்ல ஞான நெறியில் செல்கிற காலத்தில் அந்த உயிரானது கருவி கருணைங்களெல்லாம் தனக்கு வேறாக கண்டு அவற்றையெல்லாம் நீங்கும் போது இந்த பாசஞானத்திலேருந்து நீங்கிரும். ஆனால் அதுக்கப்புறம் உடனே பதிஞானம் வந்துடுமானா வராது. அதுக்கு முன்னாடி பசுஞானம்னு ஒன்று வரும். அது என்னென்னா, அந்த ஆணவ மலத்தினுடைய வாசனை காரணமாக இந்த பதிஞானம் நமக்கு உடனே வராது. அதாவது பதிஞானமாகி பதிஞானம் மீன்ஸ் சிவஞானம் அல்லது திருவருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த பாசஞானம் நீங்கின உடனே இந்த உலக அறிவோ அல்லது நான் இந்த உடல் இல்லை, நான் இந்த கருவியெல்லாம் இல்லை அப்படிலாம் நம்ம வந்து அறிஞ்ச உடனே நமக்கு திருவருள் கிடைச்சிருமானா கிடைக்காது. ஏன்னா அதுக்கு அப்புறவு இந்த மல வாசனை வந்து ஆணவ மலத்தினுடைய வாசனை இன்னும் நம்மகிட்ட இருக்கிறதுனால இந்த உயிர் என்ன நினைக்குது அப்படின்னா, நான் தான் முதல், நான் சிவத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி அது நினைக்க ஆரம்பிச்சிடும். அந்த நிலைக்கு பேர் வந்து இந்த பசுஞான நிலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பாசஞானம் நீங்கினாலும் அடுத்து பசுஞானம் அப்படிங்கிற நிலையில் அந்த ஆன்மா இருக்கும். இதனால தான் இந்த நாப்பன் அடைதல் என்பது பசுஞான நிலை என்பதும், அந்நிலையை அடைவதற்கு காரணமாக இருப்பது இந்த ஆணவ மலத்தினுடைய வாசனை அப்படிங்கிறத இங்கே வந்து நமக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆணவ மலத்தை ஆசு என்ற சொல்லால் இங்கே வந்து குறிப்பிடும் வழக்கமுடையவர் நம்முடைய ஆசிரியர் வந்து இங்கே ஆணவ மலத்தை ஆசு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையால் சொல்லால் சொல்கிறாங்க. ஆணவ மலத்தினுடைய வாசனையை ஆசு என குறிப்பிட்டார். ஆசின் அப்படின்னா என்பதற்கு ஆணவ மலத்தினுடைய வாசனை காரணமாக அப்படிங்கிறது பொருள். சரிங்களா? ஆசு அப்படின்னா அந்த ஆணவ மலத்தினுடைய வாசனை காரணமாகத்தான் இந்த உயிருக்கு பாச ஞானம் நீங்கிய பிறகு பசுஞானம் அப்படிங்கிற ஒன்று வருது. சரிங்களா? நான் தான் முதல், நான் சிவத்துக்கு சமம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வருது. அந்த நிலைக்கு பேர் வந்து பசுஞானம். சரிங்களா? அப்போ பசுஞானம் வந்ததே அந்த ஆணவ மலத்தினுடைய வாசனையினால தான் வந்துச்சு. சரிங்களா? அடுத்தது, இனி இந்த பசுஞான நிலை நீங்கி முற்றிலும் திருவருள் வயப்பட்டு அடங்கி அருள்நிலைக்கும் இன்புறு நிலைக்கும் இடையில் நிற்றலே முக்தி முறையாகும். அடுத்தது முக்தி பஞ்சாக்கரத்தை பற்றி சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இப்போ பசுஞானத்தில் நின்றுட்டுருக்கு உயிர் இல்லையா? பசுஞானம் நீங்கிட்டு இந்த உலக அறிவோ அல்லது நான் இந்த உடல் இல்லை, நான் கருவி கரணங்கள் இல்லை, அதெல்லாம் அது வந்து அதிலிருந்தெல்லாம் வேறாக கண்டு பாசஞானத்திலேருந்து நீங்கினாலும் அடுத்து பசுஞானத்துக்கு வருது, நான் தான் கடவுள், நான் தான் சிவத்துக்கு சமம் அப்படின்னு
சொல்லுது. அந்த நிலையும் நீங்கின பிறகு, அதாவது ஞானம் நீங்கி பசுஞானம் நீங்கி அதுக்கப்புறம் தான் அந்த திருவருள் வயப்பட்டு அடங்கி அந்த அருள் நிலைக்கும் இன்பொருள் நிலைக்கும் இடையில் நிற்கிறது தான் இந்த முக்தி முறைமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வாறு அனுபவத்தில் நிற்கும் முறையே வாசி இடைநிற்கை வழக்கு என ஓதும் முறையாக இங்கு ஆசிரியர் சொல்கிறாங்க. அதாவது யகாரத்தை வாசி இவற்றின் இடையே நிற்க வைத்து உச்சரித்தல் வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதனால் நகார மகாரங்கள் நீங்க நிற்கும் அந்த சிவாய அப்படிங்கிற மூன்றெழுத்தை நாம் உச்சரித்தற்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாம் முக்தி பஞ்சாக்கரம் எதை உச்சரிக்கணும்னா சிவாய சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை தான் உச்சரிப்பதற்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிவாய சிவாய என திரும்ப திரும்ப நாம் கணிக்கும்போது அந்த யகாரமாகிய அந்த உயிர் வாசி அப்படிங்கிற இவற்றுக்கு இடை நிற்பதாக ஆகின்றது. அதாவது சிவத்துக்கும் அந்த அருளுக்கும் இடையே நிற்குவதாக ஆயிரும். எனவே சிவாய என்னும் அந்த மூன்றெழுத்தே பாசம் நீங்கிய முக்தி பஞ்சாக்கரம் ஆகும். இதனை அதிசூக்கும பஞ்சாக்கரம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இது முதலே பார்த்தோம் இல்லையா? தூல பஞ்சாக்கரம் அப்படின்னா நம்ம சிவாய, சூக்கும பஞ்சாக்கரம் சிவாய நம, அப்புறம் முக்தி பஞ்சாக்கரம் சிவாய சிவாய. இப்போ சிவாய சிவாய நம்ம சொல்ல இந்த யாவாகிய உயிர் அந்த சீக்கும் வாக்கும் இடையில் வந்துடும். அப்போ அந்த உயிரானது சிவத்துக்கும் அருளுக்கும் இடையே வந்துடும் அப்படிங்காங்க. ஸோ இவ்வாறு இச்செயலில் சிவாய நம என சிகாரம் முதலாக ஓதினால் யகாரம் நகார வகாரங்களுக்கு இடையே நிற்கும் ஆதலால், இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இப்போ அந்த சிவாய நமன்னு சொல்லி நாம் ஓதுனா எப்படி இருக்குது, இந்த யகாரம் எங்கே நிற்கி இந்த நகார வகாரங்களுக்கு இடையில் போய் நிற்குது இல்லையா? அதனால் அவ்வாறு ஓதுவதும் முக்தி முறைமை ஆகாது என விளக்கி வாசி இவற்றுக்கு இடை நிற்க ஓதுதலே முக்தி பஞ்சாக்கரம் என்பது உணர்த்தப்பட்டது. அப்போ நம்ம சுக்கும பஞ்சாக்கரம் ஆகிய சிவாய நம அப்படின்னு ஓதுனா வாக்கும் நாக்கும் இடையில் அந்த உயிர் இருக்குது இல்லையா? அப்போ அது ஓதக்கூடாதுன்னு விளக்கியிருக்காங்க. அதனால் முக்தி பஞ்சாக்கரமாக இந்த சிவாய சிவாயை தான் நாம் சொல்லணும். அது முக்தி பஞ்சாக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முக்தி பஞ்சாக்கரம் குருமுகமாக நாம் உபதேச முறையால் உணர்வதற்கு உரியது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கு ஒரு ஐயம் எழலாம். 87ஆம் செயலில் சிகார வகாரங்கள் முன் நிற்கும்படி சிவாய நம என ஓதி நின்றால் பிறவி நீங்கும் என கூறிய ஆசிரியர் இங்கு வேறு விதமாக வாசி இடைநிற்க ஓதி நின்றால் பிறவி நீங்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே வருது. அப்போ வாக்கும் சீக்கும் இடையில் நம்ம இருக்கிற மாதிரி ஓதிட்டு வந்தால் இந்த முக்தி பஞ்சாக்கரம் அதான முக்தி பஞ்சாக்கரம், அப்போ நமக்கு பிறவி நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முக்தியாகும் என்பது கூட அது கூறியுள்ளாரே, இது முன்னுக்கு பின் முரணாக இருக்குதுல்ல. ஏன்னா சிவாய நம அப்படி சொல்லிட்டு வந்தாலுமே நமக்கு பிறவி நீங்கும்னு இந்த 87ஆவது பாட்டில் சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முக்தி பஞ்சாக்கரம் சொன்னோன்னா சிவாயே சிவாயேன்னு சொன்னோம்னா முக்தி கிடைக்கும்னு சொல்கிறாங்களா? கொஞ்சம் ஒரு முரண்பாடாக இருக்கே, இது என்னன்னு கேட்குறாங்க. அவங்களே கேட்குற மாதிரி கொஸ்டின் எழுப்புகிறாங்க. ஸோ இது முன்னுக்கு பின் முரணாக இருக்குது இல்லையா? அப்போ பார்ப்பதுக்கு முரண்பாடு போல தோன்றினாலும் உண்மையில் இரண்டிற்கும் முரண்பாடு இல்லை என்பதை நாம் அறியணும் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த முதல்ல உள்ள பாட்டுகளில் 87ஆவது செயலில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சிவாய நம நம்ம சொல்லிகிட்டே இருந்தாலும் நமக்கு பிறவி நீங்கும், அந்த பிறவி நீங்கக்கூடிய வழி கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இதில் இந்த செயலில் முக்தி பஞ்சாக்கரமாய சிவாய சிவாய சொன்னால் நமக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இது கொஞ்சம் கேட்கறதுக்கு முன்னும் பின்னும் முரணாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுது. அதுக்கு அவங்க இது ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. ஒருவர் திருச்சியிலேருந்து நெல்லைக்கு புறப்படுகிறார். ஓகேங்களா? திருச்சியிலேருந்து நெல்லைக்கு புறப்படுறாரு. தன்னுடைய வண்டியில் அவர் கிளம்புறாரு. நண்பர்களிடம் எப்படி போக வேண்டும் என்று கேட்குறாரு. ஒரு நண்பர் சொல்கிறாரு மதுரை வழியாக போகணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. மற்றொருவர் சொல்கிறாங்க கோயில்பட்டி வழியாக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருவரும் வேறு விதமாக கூறினாலும் அவங்க சொன்னதில் முரண்பாடு இல்லை. ஏன்னா ஒரே பிளேஸு ரீச் ஆகிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி 2 வழிகளை இங்கே சொல்கிறாங்க. அப்போ இருவர் கூற்றும் சரியே, ஆனால் ஒரு வேறுபாடு உண்டு. என்ன? கோவில்பட்டி நெல்லைக்கு நேர் வழி ஆகிறது. அப்போது கோவில்பட்டி வழி அப்படிங்கிறது திருநெல்வேலிக்கு வர்றதுக்கு நேர் வழி, சரிங்களா? ஆனால் மதுரை அங்கனமாகாமல் கோவில்பட்டிக்கு செலுத்தி அம்முறையில் வழியாகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா திருச்சியிலேருந்து வராங்க. அப்போ அங்கேருந்து வரும்போது இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க, மதுரை வழியாக போகலான்னு சொல்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதுரை அங்கனம் ஆகாமல் கோயில்பட்டிக்கு செலுத்தி அம்முறையில் வழியாகுது. அதாவது மதுரையில் மதுரையிலேருந்து கோயில்பட்டி போய் அங்கேருந்து திருநெல்வேலி போகிற மாதிரி இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனை கருத்தில் கொண்டு பொருளுக்கு நாம் வரலாம்.
வாசி இடை நிற்க வாசி இடை நிற்க ஓதுதலை முக்தி பஞ்சாக்கரம் என மேலே அறிந்தோம். எனவே அதுவே பிறவி நீங்குதற்கு நேரே வாயில் ஆகிறது என்பது நமக்கு தெளிவு. இப்போ சிவாய அப்படின்னா இந்த சிவாய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த சி ஆகிய சிவத்துக்கும் அந்த வா ஆகிய அருளுக்கும் இடையே இந்த உயிர் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாக அதுதான் முக்தி பஞ்சாக்கரம், அதுதான் முக்திக்கான நேரே வழி வாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாய நம என ஓதி நின்றால் பவம் தீரும் என ஆசிரியர் கூறியது பிறவி நீங்குதற்கு அது நேர் வாயில் ஆகிறது என்னும் கருத்தினால் அன்று. அது வாயில் கிடையாது. எப்படி மதுரை நெல்லைக்கு நேர்முறையில் வழியாகாமல் கோவில்பட்டிக்கு செலுத்தும் முகமாக வழியாதல் போல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மதுரை வழியாக வந்தால் மதுரை கோவில்பட்டி வந்து தான் திருநெல்வேலி வரணும். அப்போ அது மதுரைங்கிறது நேர்வழி கிடையாது திருநெல்வேலிக்கு, இல்லையா? கோவில்பட்டிக்கு வந்து தான் அங்கே வரணும். அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க அதை எடுத்து காட்டுறாங்க நமக்கு. மதுரை நெல்லைக்கு நேர்முறையில் வழியாகாமல் கோவில்பட்டிக்கு செலுத்தும் முகமாக, கோவில்பட்டிக்கு வந்து தான் அது திருநெல்வேலிக்கு போகணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. கோவில்பட்டிக்கு செலுத்தும் முகமாக அது வழியாதல் போல இந்த சிவாய நம என்னும் ஐந்தெழுத்து பிறவி நீங்குதற்கு நேரே வாயில் ஆகாமல் அதுவே சிவாய என்னும் மூன்றெழுத்து ஆகி அம்முக்தி பஞ்சாக்கரம் வழியாகவே பிறவி நீங்குதற்கு காரணமாகிறது. அப்போ அந்த சிவாய நம்ம சொல்ல அந்த முக்தி பஞ்சாக்கரத்துக்கு வழியாகுது. சரிங்களா? அந்த முக்தி அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவாயனமே ஐந்தெழுத்து பிறவி நீங்குதற்கு நேரே வாயில் ஆகாமல் அதுவே சிவாய என்னும் மூன்றெழுத்து ஆகி அம்முக்தி பஞ்சாக்கரம் வழியாகவே பிறவி நீங்குதற்கு அது காரணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் சிவ முதலே ஆமாறு சேரு மேல் தீரும் பவம் என்று முன்னே குறிப்பிட்டது அந்த வழிமுறையால் வாயிலாதல் பற்றி அப்படின்னு இங்கே சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே சிவாய நமன்னு சொன்னாலும் சொல்ல நமக்கு இந்த உலகில் பற்று போய் நமக்கு இந்த ஞான வேட்கை நமக்கு ஞானத்தை நம்ம அடையக்கூடிய வழி கிடைக்கும். எப்படி இருக்கும்னா நேர் வழியாக இருக்குது. இப்போ ஒரு உதாரணம் கொடுத்தாங்களா, மதுரையிலேருந்து திருச்சியிலேருந்து அவங்க கிளம்புறாங்க. அங்கே மதுரைக்கு போய் கோயிலுக்கு போட்டி போய் திருநெல்வேலி போகிறது. சரிங்களா? இப்படி சொல்கிற ஒரு பாதை அப்படிங்கிறது அந்த மதுரை அப்படிங்கிறது கோயில்பட்டி வழியாக தான் நேர் செலுத்தும். எதுக்கு? திருநெல்வேலி போகிறதுக்கு. ஆனால் இன்னொரு வழி என்ன சொன்னாங்க அப்படின்னா, கோயில்பட்டி வழி நம்ம திருநெல்வேலிக்கு போனோன்னா நேர் வழி அது. அந்த மாதிரி தான் இந்த சிவாய நமங்கிற மந்திரமும் முக்தி பஞ்சாக்கரம் வழியே தான் நமக்கு முக்தியை தரக்கூடியதாக அந்த வழியாக இருக்கும் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ். அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பஞ்சாக்கரம் மூலம் எப்படி முக்தி அடைகிறது, முக்தி பஞ்சாக்கரம் என்ன, சிவாயை நம்ம சொல்லலாமா, அல்லது முக்தி பஞ்சாக்கரம் சிவாயே சொன்னால் எப்படி அங்கே முக்தி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத அவங்க நமக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி பசுஞானம்னா என்ன, பாசஞானம்னா என்ன, பதிஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாசஞானம் நீங்கினாலும் அடுத்து உடனே பதிஞானம் நமக்கு கிடைக்காது. பசுஞானம் அந்த பசுஞானத்துக்கு அப்புறம் தான் நமக்கு பதிஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறதே இதில் சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.